வாசிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேதவசனம் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதிலே உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படும் நீ பேச சித்தமாக இருக்கிற வார்த்தை கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 எங்கள் வாழ்நாளிலே பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த வார்த்தையை நாங்கள் அறுவடை செய்தோம். அந்த வார்த்தைக்குரிய பலன்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் மறைத்து வெளிப்பாட்டை நான் நிரப்பும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தம்முடைய சீஷர்களிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். சோதரம் பாருங்க. அதுக்கு முன்பாக அங்கே நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய 12 சீடர்களும் அவர்கள் ஊழியத்து நிமித்தமாக அவர்கள் ஒரு மினிஸ்ட்ரிக்காக ஒரு ஊழியத்துக்காக அவர்கள் கடந்து போகிறார்கள். போகும் பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தை பார்த்து, ஒரு மத்தியான வேளையிலே அந்த அத்தி மரத்தை பார்த்து, ஏதாவது நமக்கு சாப்பிடுவதற்கு பழம் கிடைக்குமா என்று அவர் தேடி பார்த்தபோது அங்கே கிட்ட போய் பார்க்கும் பொழுது அந்த அத்தி மரத்திலே ஒன்றும் இல்லாதது இருந்ததுனாலே, பழங்கள் இல்லாது இருந்ததுனாலே, கனிகள் இல்லாது இருந்ததுனாலே அந்த அத்தி மரத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? சபித்தார். இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் என்ன பண்ணக்கூடாது? பழத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சபித்து விட்டு, ஆண்டவர் பேசிவிட்டு அவர் புறப்பட்டு என்ன பண்ணாங்க? கடந்து ஊழியத்துக்கு போய்விட்டார்கள். அந்த இடத்துல ஊழியத்தெல்லாம் முடித்து விட்டு நிறைய நன்மைகள், அற்புத அடையாளங்கள் இதெல்லாம் ஆண்டவர் செய்து ஊழியத்தை முடித்து மீண்டுமாக மறுநாள் அந்த பகுதியிலே அவர்கள் வரும் பொழுது பேதுரு நினைவு கூர்ந்த, நீங்க முந்தின வசனங்களை வாசிங்கன்னா பேதுரு நினைவுக்கு வந்து யோசித்து பார்க்கிற, ஆண்டவரே நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிருக்கிறது. அல்லேலூயா. என்ன பண்ணலாம்? நீங்க சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று சொல்லும் பொழுதுதான் அந்த நேரத்தில் தான் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று நம்ம உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்றாரு, இந்த அத்திமரத்துக்கு சபித்ததை, இந்த அத்திமரத்துக்கு நடந்ததை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க சொல்லிட்டு அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, எவனாகிலோ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இது சாதாரணமான அத்திமரத்தது நடந்ததை குறித்து நீங்க பெரிதா பேச வேண்டாம். மலையை பார்த்து கூட நீங்க பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொன்னாலும் அது அப்படியே உங்களுக்கு ஆகும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம் சொல்றீங்க? மலைகளை பார்த்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்று சொன்னாலும் என் வார்த்தை கேட்டு தேவன் அப்படி செய்து முடிப்பார். அல்லேலூயா. சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். தன் இருதயத்திலே சந்தேகம் வரக்கூடாது. இது நடக்குமா நடக்காது, இந்த மலை போகுமா போகாது, இந்த பிரச்சனை மாறுமா மாறாது, இந்த போராட்டம் நீங்குமா நீங்காது, இந்த சூழ்நிலை மாறுமா, அப்படி சந்தேகத்தோடு ஜெபிக்கிறதுனால மாற்றம் வராது. சந்தேகப்படாமல் மலை போன்ற பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில நீங்க வேண்டுமானால் சந்தேகம் இல்லாமல் நீ விசுவாசத்தோடு நீ ஜெபித்தால், அதற்கு கட்டளை கொடுத்தால் அந்த வார்த்தை கேட்டு தேவன் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டூல் என்ன தெரியுமா? முக்கியமான ஒரு ஆயுதம் என்னன்னா ஃபெய்த், விசுவாசம். ஆமென். கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனிடத்திலே நம்பிக்கை உள்ள ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான்
நீ சொல்லுகிற அந்த வார்த்தை, நீ சொல்லுகிற அந்த டிக்ளரேஷன், அந்த அறிக்கை, அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், வாழ்க்கையிலே அது அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. அதை சொல்லிட்ட பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்திலே 24 வசனத்துல சொல்றார், ஆதலால் அப்படின்னா ஒரு காரியத்தை காண்பிக்கிறாரு, ஒரு படத்தை காண்பிக்கிறார். அங்கே அத்திமரத்தை சபிக்கப்படுகிறது, அத்திமரம் வேறு அந்த அங்க என்ன பண்ணாது, காய்ந்து போயிருக்கிறதோ பட்டு போயிருக்கிறதோ இதெல்லாம் காண்பிக்கிறார். எதுக்குன்னா ஒரு ஜெபத்தை ஆண்டவர் அங்கே என்ன பண்றாரா, கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நான் எப்படி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனா இருந்து இந்த அத்திமரத்தை நான் பேசின அந்த வார்த்தை நான் சந்தேகம் இல்லாமல் பேசினேன், நம்பிக்கையோட பேசினேன், நான் விசுவாசத்தோட வைராக்கியமா பேசினேன், தேவனின் ஜெபத்தை கேட்பார் என்கிற அந்த நம்பிக்கையோட நான் பேசினேன். அதனால இந்த அத்திமரம் பட்டு போயிருக்கிறது. அதே போல நீங்களும் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே காரியங்கள் என்ன பண்ணும், மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த உதாரணம் ஏன் ஆண்டவர் காண்பிக்கிறார்னா ஜெபத்தை காண்பிக்கிறார். ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணோமா, ஜெபிக்கும் போது கொட்டா கொடுக்கட்டும் ஆண்டவர், கொட்டா லக்கு கொடுக்கணும்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு நம்ம ஜெபம் பண்ண அந்த ஜெபமே வீணாய் போய்விடும். அல்லேலூயா. ஜெபிக்கிறதே வேஸ்ட். அப்ப நான் ஜெபம் பண்ணால் என் ஜெபத்திற்கு தேவன் கண்டிப்பாய் பதில் கொடுப்பார். நான் ஜெபம் செய்தால் கண்டிப்பா ஏதோ ஒரு நன்மை நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அது வேலையா இருக்கலாம், அது வருமானமா இருக்கலாம், அது பணமா இருக்கலாம், அது ஒருவேளை ஆசீர்வாதமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் ஒன்னே ஒண்ணு, நான் தேவ சமூகத்திலே போய் ஜெபம் செய்தால் என் ஜெபத்திற்கு தேவன் கண்டிப்பாய் பதில் கொடுப்பார். அந்த ஜெபத்துக்கு உண்டான பதிலை நான் பெற்றுக்கொள்வேன், அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படியே ஜெபம் பண்ண ஆயத்தமா இருக்காங்க? அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் வந்தா வார்த்தை, அப்படி இல்லை, கண்டிப்பா நான் ஜெபம் பண்ண என் ஆண்டவர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால், அவருடைய விருப்பத்தின்படி நாம கேட்டால், ஆண்டவருடைய பிரியத்தின்படி நாம கேட்டால், நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கண்டிப்பாய் கொடுத்து தீருவார். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த கால வேளையிலே சோதரம் ஜெபம் அது சாதாரணமானது அல்ல. ஜெபம் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ரோல் மாடல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். சோத்திரம். இரவெல்லாம் ஜெபித்தவர், வனாந்திரத்திலே ஜெபித்தவர், காடுகள் மேடுகளிலே ஜெபித்தவர், கெத்செமனே தோட்டத்தில் இரவெல்லாம் ஜெபித்தவர். சோத்திரம். தனித்திருந்து ஜெபம் பண்ணினவர். சோத்திரம். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினவர், வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணினார். அப்படி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாட்டு வரை நீங்கள் சோத்திரம் பார்க்கும் பொழுது எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு சிறந்த ஒரு ஜெப வீரனாய் இருந்தார். ஆமென். ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். ஒரு முறை தன் சகோதரன் சிறைவிட்டு போன பொழுது சோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேட்டு போய் அவர்களை திரும்பவும் கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை சோத்திரம் சோதோம் கொமோரா பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறார் என்ற செய்தி வந்த உடனே உடனடியாகவே என்ன பண்றார், திறப்பில் நின்று ஒரு இன்டர்செசரி பிரேயர் சொல்வாங்க, ஒரு திறப்பில் என்ன பண்ற, பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம். அந்த பரிந்து பேசுற ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீரா, 45 நீதிமான்கள் இருந்தால் 40 நீதிமான்கள், 30 நீதிமான்கள், 20 நீதிமான்கள், கடைசியாக எப்பத்த மாட்டா 10 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டீங்களா ஆண்டவரே? அல்லேலூயா. ஒரு சிறந்த ஒரு பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜெப வீரன் ஆபிரகாம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஈசாக்கை எடுத்துக்கொண்டாலும் ஈசாக்கு ஜெபத்தோடு கூட அந்த தேசத்தில் விதையை விதைத்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபு இரவெல்லாம் போராடி தேவ சமூகத்தில் என்ன பண்றார், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தார் ஒழிய உங்களை இந்த இடத்தை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், போட விட மாட்டேன் என்று சொல்லி போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக யாக்கோபு காணப்பட்டார். யோசேப்பு குழியில இருந்த போதும் ஜெபித்தார். சிறைச்சாலையில் இருந்த போதும் ஜெபித்தார். அரண்மனையில இருந்த போதும் ஜெபித்தார். அதிபதியாய் மாறின போதும் ஜெபித்தார். ஜெபம் யோசேப்புடைய தரிசனத்தை நிறைவேற்றினது. ஜெபம் யோசேப்பின் குழியிலிருந்து தூக்கினது. ஜெபம் சிறைச்சாலையில் இருந்து அவனை கட்ட
கர்த்தர் பாதுகாத்தது. ஜெபம் யோசேப்பை அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. தானியேல் தினமும் 3 வேளையும் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எருசலேம் ஆலயத்தை நோக்கி ஜெபம் செய்தார். என்ன நடந்தது? எதிரிகள் வந்தார்கள், பிரச்சனை வந்தது, போராட்டங்கள் வந்தது, சிங்க கபிலை என்ன பண்ணார்கள்? தூக்கி போட்டார்கள். ஆனாலும் தானியேலை சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் ஜெபம் அவனை பாதுகாத்தது. ஹல்லேலூயா. 3 வாலிபர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனிடத்தில் ஜெபிக்கிற மனிதர்களாக இருந்தார்கள். பிரச்சனைகள் வந்தது, அக்கினி சூட்டிலே தூக்கி போட்டார்கள். 7 மடங்கு அதிகரித்து தூக்கி போட்டார்கள். என்ன நடந்தது? அவங்க போட்டுக் கொண்டிருந்த வஸ்திரம் என்ன பண்ணல? நெருப்பினாலே அது பற்றி போகவில்லை. அவருடைய சரீரத்திலே காயங்கள் ஏற்படவில்லை. அக்கினியுடைய நெருப்போட ஸ்மெல் கூட அவங்க வாயில் மேல வரவில்லை. அவருடைய தலை மயிர் ஒன்று கூட என்ன பண்ணவில்லை? கருகி போகவில்லை. என்ன காரணம்? ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தாலும் சரி, எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தபோது நடு ராத்திரியிலே ஜெபம் பண்ணி அவர்கள் பாடுகிறார்கள், கர்த்தரை துதிக்கிறார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். சிறைச்சாலையின் அஸ்திவாரம் குலுங்கினது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிறைச்சாலையின் அஸ்திவாரம் குலுங்கிச்சாங்க. சிறைச்சாலையின் அஸ்திவாரம் நடுங்கினது. கைதி எல்லாம் தப்பித்து ஓட்டான். என்ன பண்ணாங்க? கைதி எல்லாம் ஓட்டான், எஸ்கேப் ஆயிட்டான். சென்ட்ரல் ஜெயில, ஒருவேளை சென்ட்ரல் ஜெயில ஏதாவது இப்படிப்பட்ட காரியம் நினைச்சுன்னா எங்கடா இருப்பாங்களா? யாருன்னா எங்க காட்சி எங்க காம்படிக்கு வச்சு ஓடலாம் நம்ம. அல்லேலூயா. ஆனா எல்லாம் ஓடிட்டாங்க. இப்ப அந்த ஜெயிலர் வார்டன் பாக்குறான், ஐயோ எல்லா கதவெல்லாம் திறந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு, எல்லா கைதி, கொலை குற்றவாளி, இந்த குற்றவாளி, மரண கைதி, தூக்கு தண்டனை கைதி எல்லாம் போயிட்டாடா எஸ்கேப். நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்க முடியாது, அதனால நம்மளே இன்னைக்கு செத்துடலாம் அப்படின்னு சொல்ல. அல்லேலூயா. அவன் செத்துடலான்னு நினைக்கிற நேரத்துல பவுல் குரல் கொடுக்கிறாரு. அவனை பார்த்து, உனக்கு ஒரு கேடும் நீ செய்யாத, நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே அந்த மனிதன் என்ன பண்ண தெரியுமா? இந்த பவுலும் சீலாவும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொண்டார்கள். கர்த்தரே ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஞானஸ்நானம் எடுத்தார்கள் குடும்பமாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன்னா, ஜெபம் சோத்திரம். அந்த ஜெபம் இன்னைக்கு நமக்குள்ள, அதுவும் வைராக்கியமா விசுவாசத்தோடு, நான் ஜெபித்தால் என் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார், நான் ஜெபித்தால் என் தேவன் எனக்கு ஒரு என்ன பண்ண ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு நாம ஜெபிக்கிறோம். பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு நாம ஜெபிக்கிறோம். பெற்றுக்கொள்வேன், கர்த்தர் நிச்சயம் எனக்கு கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு நாம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணாராம்? அற்புதம் செய்வார். சோதர வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பாருங்க, ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஸ்தோத்திரம் யாருக்கு தெரியப்படுத்தணுமா? கர்த்தர் ஒருவருக்கு தெரியப்படுத்துங்க. விண்ணப்பங்களினாலும், பெட்டிஷன்கள், ஸ்தோத்திரம், விண்ணப்பங்களினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் ஆண்டவரிடத்தை தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுகிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீதிமானுடைய ஜெபம் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதா இருக்கிறது என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா மிகுந்த வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. நான் ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நான் ஜெபம் பண்ணா அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். நான் ஜெபம் பண்ணா தேவன் என்ன பண்ண என் ஜெபத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். மிகுந்த பலன் உள்ளதா இருக்கிறது. யோவான் சுவிசேஷ புஸ்தகங்கள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஜெபத்தை குறித்த சில வசனங்களை நாம பார்ப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள்
அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம கேட்கணும். எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும், கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர், நான் கேட்டா நிச்சயம் தேவன் எனக்கு கொடுப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கல்ல. ஆண்டுடைய சமூகத்தில் வைக்கப்படாதீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் கேட்கிற ஜெபம் கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கண்டிப்பா என்ன பண்றாரு? கேட்பார். அதுவும் தேவ சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், ஆண்டுடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இது சாதாரணமான சமூகம் அல்ல, இடம் அல்ல. இது தேவன் தங்குகிற இடம், இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், இது தேவனுடைய ஆலயம், தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடம். இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஜெபத்திற்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டிப்பா நிச்சயமாக 100% ஆண்டவர் பதில் கொடுத்தே தீருவார். கைகளை தட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்க பாருங்க. நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஆண்டவரே என் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஜெபம் பண்ண போறேன். ஏதோ ஒண்ணு, ஒரு பொருளா இருக்கலாம், சோத்திரம், அது வேலையா இருக்கலாம், அது வருமானமா இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதம் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும், நான் பெற்றுக்கொள்கிறவர்கள் என் கையில பார்க்கிற வரைக்கும் அதுக்கான ஜெபம் பண்ணி இருப்பேன். ஹல்லேலூயா. நிச்சயம் தேவன் செய்வா. ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபம் என்பது பரலோகமும் பூலோகமும் ஒன்றை ஒன்று மொத்தமிடுகிற நிகழ்ச்சி என்று சொல்லுகிறார். ஜெபம்னா என்ன தெரியுமா? பரலோகமும் பூலோகமும் ஒன்றோடு ஒன்று மொத்தமிடுகிற அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஜெபம். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை தான் நாம் செய்கிறோம். பரலோகமும் பூலோகமும் இணைக்கப்படுகிற ஒரு கருவிதான் ஜெபம். இது நம்முடைய மனதை தேவனிடத்தில் உயர்த்தும் சக்தி வாய்ந்த ஒரு வழியாக ஜெபம் என்ன செய்யணும்? நம்முடைய மனதை தேவனிடத்தில் உயர்த்துகிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு என்ன பண்ணா ஒரு வழியாக இருக்கிறது. ஜெபம் நிலைமைகளை மாற்றுகிறது. ஜெபம் ஜெபம் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்று தேவன் மனிதனை மாற்றுகிறார். அல்லேலூயா. ஜெபம் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறது, தேவன் நம்மை மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையையும் முழங்காலில் நிற்கும் ஒரு விசுவாசியை கண்டு சாத்தான் நடுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையை பார்த்தோம், முழங்காலில் நிற்கிற ஜெபிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையை பார்த்தோம், பிசாசு நடுங்குகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்து அவங்க சொல்ற வார்த்தைகள். அல்லேலூயா. பாருங்க, E.M. பவுன்ஸ் என்கிற ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஜெபம் எல்லா தடைகளையும் தகர்க்கின்றது, எல்லா சங்கிலிகளையும் கரைக்கின்றது, எல்லா சிறைகளையும் திறக்கிறது, மேலும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் கட்டப்பட்டிருக்கிற எல்லா இடுக்கங்களையும் அகலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர் அவர். சோத்திரம். கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். அவர் சொல்றாரு, ஜெபம் எல்லா தடைகளையும் உடைக்கிறது, தகர்க்கிறது, எல்லா சங்கிலிகளையும் கரைக்கிறது, எல்லா சிறைகள், ஜெயில் கட்டப்பட்ட நிலைமைகள் திறக்கிறது, தேவனுடைய பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ எல்லா இடுக்கண்களையும் கர்த்தர் அகலப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஜெபம் நாம செய்யறோம். எத்தனை பேர் செய்ய போறோம்? அல்லேலூயா. அப்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். அது மாத்திரமல்ல, அந்த ஜெபம் எப்படி செய்யணும்னா, பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அந்த ஜெபத்தை நான் செய்வேன். என்ன சொல்லுங்க? ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுக்கிற வரைக்கும் நான் ஜெபம் செய்வேன். அல்லேலூயா. யாக்கோபு செஞ்சார்ல, பொழுது விடிய போகுது, இரவெல்லாம் போராடி ஜெபம் பண்ணா, புடிச்சிட்டான் ஆண்டவருடைய காலை, தேவ தூதனுடைய காலை புடிச்சிட்டான். என்ன ஆசீர்வதித்தாலும் நான் நவர விட மாட்டேன். லாக் ஆயிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஜெபம் அப்படி லாக் பண்ணிட்டார். காலையில பொழுது விடிய போகுது, என்ன விடுன்னு கேட்கிறாரு. என்ன பிளஸ் பண்ணாம உங்க விடவே மாட்டேன். அல்லேலூயா. அதன் பிறகு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இனி நீ யாக்கோபு அல்ல, உன் பேர் இஸ்ரவேல் என்று கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யாக்கோபு சொல்றவருக்கு அவன் எத்தன், இஸ்ரவேல் சொல்லும் பொழுது ஒரு தேசத்தின் தலைவனாகவே, ஒரு கோத்திரமாகவே கர்த்தர் அவனை என்ன பண்ணார்? மாற்ற. இன்னைக்கு ஒரு இஸ்ரவேல் தேசத்தையே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப யாக்கோபு போராடி என்ன ஆசீர்வதித்தாரல்ல, பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவன் என்ன பண்ணல? ஜெபத்தை விட்டு அவன் நீங்கவே கிடையாது. பிரியமான தேவ
ஜனமே, இந்த கால வேளையில கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஜெபத்திற்கு தேவன் கண்டிப்பா பதில் கொடுப்பார். எத்தனை பேர் என்னென்ன விண்ணப்பத்தோடு இருக்கிறீங்களோ, எந்த பாரத்தோடு என்ன தேவையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, ஆவியானவர் பார்க்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நம்மோடு பழகிறவர்களுக்கு தெரியாது, நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சூழ்நிலையும் எதிர்பார்ப்பு எதிர்காலத்துக்காக என் வாழ்க்கைக்காக ஒருவேளை எந்த நிலைமையில நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இதை செய்து முடிங்க ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதா நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவரே, கண்டிப்பா என்ன நீங்க பிளஸ் பண்ணணும் ஆண்டவரே, நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீங்க எங்க எல்லைகளை ஆசீர்வதிங்க, எங்க வீட்டை ஆசீர்வதிங்க. ஒருவேளை எந்த விண்ணப்பமா இருந்தாலும் கேளுங்க, தயங்காம ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணுங்க, தேவனிடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஆண்டவராக இயேசு சொல்றாரு, மத்தேயுல வாசிக்கும் பொழுது, ஒரு குழந்தை தன் தகப்பனிடத்திலே மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? சாப்பிட்றதுக்கு அப்பம் வேணும்னு கேட்டா யாராவது ஒரு தகப்பன் போயிட்டு இந்தாடா கல் எடுத்து சாப்பிட்றான்னு சொல்லுவாங்களா? இல்ல ஒரு மீனை கேட்டா இந்த பாம்பு பிடிச்சு கொடுத்து இதை சாப்பிடுன்னு சொல்லுவானா? கொடுக்க மாட்டான். உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு தகப்பன் அவனே தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது, உங்கள் பரமபிதாவாகிய நான் அதை காட்டிலும் அதிகமாய் கொடுப்பேன். கைகளை தட்டி ஆண்டவரை மிகைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே நமக்கு சிறப்பானதை கொடுப்பாரு. தேவன் எப்பவுமே நம்மளுக்கு பெஸ்டானதான் கத்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பவுமே நமக்கு என்ன பண்றாரு? சிறந்ததை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலம் தாமதமாகிறது கவலைப்படாதீர்கள், தேவன் பெரிய ஒரு நன்மையை நமக்கு வைத்திருக்கிறார். காலம் தாமதமாக இருக்கிறது சோர்ந்து போகாதீர்கள், ஆண்டவர் அதை காட்டிலும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பிலிப்பிடத்தான இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு ஒருவேளை இது இல்லையா, இது கை மாறி போயிடுச்சா, இது ஒருவேளை போயிடுச்சா, கவலைப்படாதீங்க. இதை காட்டிலும் பெரிய பெஸ்டானதை சிறப்பானதை தேவன் எனக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறார், ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறார். அதை விசுவாசிங்க, அதை கண்களினாலே பாருங்கள், அதை மனக்கண்களை கொண்டு வாருங்கள். என் தேவன் எனக்காக சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்கிறவருக்கு நான் ஜெபிக்காம விட மாட்டேன், என் ஜெபத்தில் நான் ஓய மாட்டேன். என் தேவன் எனக்கு கட்டாயம் செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிங்கள். லூக்கா 18வது அதிகாரம் பாருங்க. இங்கே ஒரு பெண்மணி, அவள் எப்படி பெற்றுக்கொள்கிறவர்கள் உணவே இல்லை. சோத்திரம். அந்த சம்பவத்தை தான் நம்ம வாசிக்க போகிறோம். நல்லா கவனி வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஓமை சொன்னார். நல்ல கவனி. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தார். நல்ல கவனி. அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நல்ல கவனிச்சுருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவராக இயேசு தம் சீஷர்களுக்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், கிடைக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும், பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஜெபிங்க, அற்புதம் நடக்கிற வரைக்கும் ஜெபிங்க, மாற்று வருகிற வரைக்கும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி ஜெபம் பண்ணா. சோதரம். மொர்தெகாய் தன்னுடைய சிறிய தகப்பனார் எஸ்தரை வழிநடத்தினவர், எஸ்தரை கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தருக்குள்ள நடத்தினவர். எஸ்தர் சிறு வயதிலிருந்து அவர்தான் ஒரு தகப்பனாக இருந்து நடத்தினார். ஆனால் பாருங்க, அவர் சொல்லுகிறார், சோதரம், நம்முடைய ஜனம் யூத ஜனங்கள், யூத குலம் 127 நாடுகளில் சிதறி போயிருக்கிறார்கள், அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ என்றாவது ஒரு நாள் கர்த்தரோடு வைத்த போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. மொர்தெகாய் நல்ல தேவ மனுஷன். எஸ்தர் ராஜாத்தி பாருங்க, ராஜாத்தி ஆவதற்கு முன்பாகவே எஸ்தரை சகல காரியத்துல வளர்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு நாள் என்ன பண்றா, ஒரு நாளிலே எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்றா, ராஜாத்தியை மாறி விடுகிறார். நல்ல கவனிங்க. எஸ்தர் ராஜாத்தியை மாறி விடுகிறார். இப்பொழுது இந்த மொர்தெகாய் போய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், எஸ்தரே என்ன பண்ணலாம், உனக்கு ராஜ மேன்மை கிடைத்து விட்டது, உனக்கு அந்த அதிகாரம் கிடைத்து விட்டது, உனக்கு அந்த அந்தஸ்து கிடைத்து விட்டது. ஆனால் இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு யூதருக்கு வேறு வழியாய் வரும். அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்லாக்கியத்தை நீ ஒருவேளை அற்பமா எண்ணுவாயானால், எனக்கு மேன்மை, நான் செட்டில், நான் வெல் செட்டில் ஆகிவிட்டேன், எனக்கு நல்ல கம்ஃபர்டான வாழ்க்கை இருக்குது, எனக்கு நல்ல வீடு அரண்மனை, நான் ராஜாவின் மனைவி, நான் தான்
ராணி, என் வார்த்தை இல்லாமல் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனால் நீ சுயநலமாக உன் ஜனத்தை குறித்து, உன்னுடைய ஜனம் கஷ்டப்படுகிற நெருக்கத்தை குறித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணாமல், அவருடைய விடுதலைக்காக பாடுபடாமல் நீ இருப்பாயானால், உன்னை எப்படி ஆண்டவர் இடத்துல ஒருத்தையை தள்ளி இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்தாரோ, உன்னையும் தள்ளி வேறொரு கொண்டு வந்து வைப்பதற்கும் ஆண்டவரால முடியும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்கள, மொத்தக்கார நினைச்சிருந்தா என்ன பண்ணலப்பா, எஸ்தர் ராஜா எப்போ உன்னை வளர்த்தவன ஆளாங்கன்னு இன்னைக்கு ராணி ஆயிட்ட, அதனால என்னை வந்து உனக்கு பாதுகாப்பு மந்திரியான வச்சுக்கோ, என்னை பாதுகாத்துக்கோ, எவன் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு போயிடல. அவருடைய பாரம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜனம், நம்முடைய இனம், குலம் அழிந்து போகக்கூடாது. ஆமென் சொல்லலையா? நீ ராணியா மாறினாலும் சரி, நீ யாரானாலும் இரு, உனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்தலாமே. உடனே எஸ்தர் என்ன பண்றா? எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ற? எனக்காக நீங்க 3 நாள் ஜெபம் பண்ணுங்க. நானும் போய் என்னுடைய தோழிமாரோட கூட நாங்களும் 3 நாள் ஜெபம் பண்றேன், உபவாசம் ஜெபம் பண்றேன், ராஜா கிட்ட நான் போய் நான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபம் ஏன் சொல்றேன்னா, ஜெபம் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணாமே. நீ போய் ஜெபிக்க. ஒரு பக்கம் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது மொர்தெகாய் தலைமையில, ஒரு பக்கம் எஸ்தருக்காக தோழிகள் ஜெபம் பண்ணுகிறார்கள். இப்பொழுது ராஜாவை சந்திக்க, ராஜா கூப்பிடுற வரைக்கும், செங்கோலை நீட்டுற வரைக்கும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, உள்ள போக கூடாது. அப்படி மீறி போனா அவன் ராணியாக இருந்தா கூட கொலை செய்யப்பட வேண்டும். இப்பொழுது ராஜா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உடனே இந்த ராணி என்ன பண்றா? எஸ்தர், நான் செத்தாலும் சாகிறேன். சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? செத்து போனா கூட பரவாயில்லையா, என் ஜனத்துக்காக நான் போய் நிற்பேன். அல்லேலூயா. போகிறார். செங்கோல் நீட்டப்பட்டது. ராஜா கேட்கிறார், என்ன ராணியை என்ன செய்ய வேண்டும்? ஆஸ்தியில பாதி வேணுமா? என்ன சொல்றாரு? 127 நாடு யாரு கண்ட்ரோல்ல? அவருடைய கணவர் ராஜா கண்ட்ரோல். கேட்கிறாரு, இந்த 127 ராஜ்யத்துல பாதி ஒன்று கொடுக்கட்டுமா? பாதி கண்ட்ரோல் கொடுக்கட்டுமா? அதெல்லாம் எனக்கு வேணாம். வேற என்ன வேணும் கேட்கும் போதுதான் எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறார். என் இன மக்கள் எல்லா நாளும் சிதறிக்கிறார். சொல்லும் போது கடைசியிலே அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடித்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபம் காரியங்களை மாறுதலாய் முடிக்கும். பெற்றுக்கொள்கிற வரைக்கும், மொர்தெகாய் கொள்கிற என் ஜனம் விடுவிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். அல்லேலூயா. காமிச்சார் பாருங்க, 127 நாடுகளுக்கு ஒரு சர்க்குலர், ஒரு முத்திரை போடப்பட்டது. ராஜாவின் முத்திரை மோதினாலே எல்லாரும் ரிலீஸ் பண்ணியா, இனி அவர்கள் அடிமை அல்ல, அவர்கள் சுயாதீனமானவர்கள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபம் பாருங்க, சோத்திரம். இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது, இந்த பட்டணத்திலே, அந்த கிராமத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தார். ஒரு நியாயாதிபதி, நியாயம் விசாரிக்கிறவன். ஆனால் அவனை குறித்து சொல்லப்பட்ட 2 காரியம் என்ன தெரியுமா? அவன் நல்லவன் கிடையாது, அவன் தேவனுக்கு பயப்படாதவன். 2வது, எந்த மனுஷனையும் அவன் பொருட்டா எண்ணவே மாட்டான், மதிக்கவே மாட்டான். அல்லேலூயா. நல்ல நியாயாதிபதி கிடையாது, நல்ல மனுஷன் கிடையாது. அவன் எப்படிப்பட்டவனா? தேவனுக்கு பயப்படாதவன். ஃபர்ஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனிதன். 2வது, எந்த மனுஷனையும் மரியாதை கொடுத்து அவன் நடத்தவும் மாட்டான், பேசவும் மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியிடத்திலே போய் ஒரு ஏழை விதவை அவளுக்காக ஒரு நியாயத்தை கேட்கிறாள். அல்லேலூயா. வாசிங்க 2-3 வசனம் வாசிங்க. சோத்திரம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிகளுக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ண. இவளுக்கு நல்லா தெரியும், அந்த ஊர் மக்களுக்கே தெரியும் இவன் எப்படிப்பட்டவன் தெரியும். சகையை பத்தி அந்த ஊர் மக்களுக்கே தெரியும் இவன் எப்படிப்பட்டவன் தெரியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சகை வீட்டுக்கு போகும்போது, பாவியான வீட்டுலாம் போய் இயேசு சாப்பிடுறாரு. இவன் வீட்டுலாமா அந்த ஆண்டவர் போனோம் அப்படிலாம் அவர் திட்டினாங்க. ஆனால் அவர் போனதுக்கு வேற நோக்கம். அவர் போனதுனால தான் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க இந்த நியாயாதிபதி பத்தி எல்லாருக்குமே தெரியும். இவன் ஊரடிச்சு வழியில போகும், இவன் நியாயமே அவன் பார்க்க முடியாது, நீதியா அவன் பார்க்க முடியாது. சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தொழில் செய்கிறவங்க, அப்படிப்பட்ட ஒரு வேலையில் இருக்கிறவங்க, நியாயாதிபதி யாருக்கு நியாயத்தை சொல்ல மாட்டான், எல்லாருக்கும் அநியாயமா தான் செய்வான், எந்த மனுஷனையும் மதிக்கவே மாட்டான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு அந்த தொழில் அவன் இருக்கிறான். சோத்திரம். அவங்களால உண்மையை பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்படிதான் ஒரு வக்கீல், ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். அவர் இப்போ ஊழியக்காரா இருக்கிறார். ஆனா அவர் வந்து ஒரு பாஸ்டருடைய பையன், பெரிய பாஸ்டருடைய பையன், வேலூர் மாவட்டத்தில். சோத்திரம். ஆனா அவர் ஒரு வக்கீல் தொழில் இருக்கிறதுனால, வக்கீலாக இருக்கிறதுனால அவர் கண்டிப்பாக உண்மை பேசவே முடியாது. அந்த தொழில் என்ன, உண்மையை பேசவே முடியாது. அவர் சொல்ற அந்த வார்த்தை, ஊழியக்காரர் மீட்டிங்னு சொன்னாரு. என்ன சொல்றா, ஒரு கொலை குற்றவாளியை கூட நான் என்ன பண்ண முடியும், நிரபராதின்னு
நிரூபித்து அவனை வெளில கொண்டு வர முடியும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம், என்ன வேணாலும் பேசுவோம், எப்படி வேணாலும் மாற்றுவோம். அப்படி தான் ஒரு முறை ஜெயிச்சுட்டு அவர் காரில் போயிட்டு இருக்கும்போது, பத்தியா நான் எவ்வளோ பெரிய ஒரு இதுவை நான் தண்டனை இல்லாமல் இதை பண்ண ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமையாக யோசிச்சுனே போகிறாராம். ஆண்டவர் மனசில் ஒரு பேசுகிறாராம், இந்த நேரத்தில் உன் மூலியை நான் குழப்பிட்டேன்னா என்ன பண்ணுறேன்னு கேட்டார். என்ன பண்ண, கார் ஓட்டின்னு போயினே இருக்கிறாரா. அவரோட அப்போ பெரிய ஊழியக்காரர், அவர் பேசுகிறாரா, கார் ஓட்டினே போகும்போது பெருமையாக யோசிச்சுட்டு போகும்போது, நான் பற்றியா எவ்வளோ பேர் வக்கீல், எவ்வளோ பேர் லாயர் பற்றியா, இந்த கேஸை ஜெயிச்சிட்ட பற்றியா அப்பெல்லாம் சொல்லும்போது, இந்த நிமிஷத்தில் உன் மூளையை நான் குழப்பிட்டேன்னா அப்படின்னா நான் உன்னை மென்டல் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுவேன். அதான் அர்த்தம் என்னன்னா, உன் மூளையை குழப்பிட்டேன்னா உன் வீட்டுக்கே உன்னால் போக முடியாது. என்ன சொன்னாரா, உங்களுக்கு அட்ரஸ் இல்லாமல் ஆகிடுவான். அவர் அப்படியே வேர்த்து ஒரு மத்தடில் போய் காரை நிறுத்திட்டு அங்கேயே 2 மணி நேரம் முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த தொழிலும் வேணாம், ஒன்றே வேணாம், நான் உமக்காக ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு என்ன பண்ணாரா, ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் ஊழியம் செய்கிறாரா, கர்த்தருடைய ஊழியக்காரராக ஊழியத்தை என்ன பண்ணாரா, செய்து கொண்டு வருகிறார். ஏன் சொல்கிறேன்னா, அதில் அவன் உண்மையாக இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி தான் நீங்கள். நீதி இல்லாத, நியாயம் இல்லாத, தேவனுக்கு பயப்படாத, பாவம் செய்கிற, அநியாயம் செய்கிற இந்த நியாயாதிபதினு நல்லாவே தெரிஞ்சும் இந்த ஏழை விதவை என்னத்தவ பண்ணா, நான் போவேன் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அவன் நல்லா தெரிஞ்சும் போய் என்ன பண்றாப்புல, கேட்கறாப்புல. இவன் கிட்ட ரிசல்ட்டே வராது. என்ன பண்ண, பொத்தில் பைய போட்டது போல தான் காசு போனா வராது. அது நல்லா தெரிஞ்சு நம்ம ஏதாவது போய் நம்ம சொல்லுவோமா, இவன்கிட்ட போனா வேலைக்கே ஆகாதுன்னா போக மாட்டோம். ஆனா இந்த விதவை என்ன பண்ணாப்புல, போனா அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வாசித்து பாருங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. பாரு, அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை, அவனுக்கும் இன்னொருத்தருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில ஒரு தீர்வுக்காக போகிறார். வாசிங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமல், கவனிங்க, தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் உள்ளத்துக்குள்ளே அவன் நான் சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா. ஒரு நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது, எத்தனை நாள் போனாலும் தெரியல. ஆனா டெய்லிக்கும் போயிருப்பான், பல மாசம் நடையா நடந்திருப்பான். அவன் அப்படிப்பட்டவன் தான் தெரியும். ஊர்ல இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, சொந்த பந்தெல்லாம் சொல்லியிருப்போம், இவனை நம்புறதுக்கு நீ என்ன பண்ண, வேற எங்கேயாவது போய் கூட சொல்லுவோம் பிரச்சனை. இவனுக்கிட்ட நீ ஏன் வர, நீ வேலைக்கே ஆகாது, நீ என்ன பண்ணாலும் இவன் மனுஷனையும் மதிக்க மாட்டான், அவன் நியாயமும் செய்ய மாட்டான், நீதியும் செய்ய மாட்டான், இவன்கிட்ட போயிட்டு உன் பிரச்சனையை சொல்ல வரையே. அதனால நீ என்ன பண்ண, இவன்கிட்டயே வரா சொல். ஆனால் நெடுநாள் வரைக்கும், எத்தனை நாள் சொல்லல பைபிள்ல, ரொம்ப நாளா என்ன பண்ண இந்த விதவை காலையில ஏந்தா போயிருது, சாயந்தரம்னா போயிருது, ஒரு அட்டனன்ஸை போட்டுருது, பாருங்க அப்படின்னு சொன்னாலே. அல்லேலூயா. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வருமா, வரும்பொழுது ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும் பொழுது பானபாத்திரக்காரன், சுயம்பாயினின் தலைவர் 2 பேரும் கூட ஜெயிலில் இருக்கிறாங்க. 2 பேருக்கு சொப்பனம் வருது. 2 பேருக்கு சொப்பனத்தை யோசித்து விளக்குறான். அது 2 பேருக்கு அப்படியே நடந்தது. ஒருத்தன் மரித்து போனான், அந்த ஆகாயத்து பட்சிகள்லாம் சரீரத்தை பிணங்கள் கல்கள் எல்லாம் தின்னது. ஒருவன் மீண்டும் ராஜாவிடத்தில் போய் அந்த பானபாத்திரத்தை கொடுக்கிறான். என்ன பண்றான், அதான் அவன் வேலை. மீண்டும் போய் கர்த்தர் அவன் என்ன பண்றாரு, அந்த இடத்துல நிறுத்துறான். ஆனா யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்றான், என்ன தெரியுமா, எப்பா நீ ஒரு நாள் கண்டிப்பா உன் ஆண்டவர் உயர்த்துவார். நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன சொல்றாரு, நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கப்பா. அல்லேலூயா. என்ன மறந்துடாதியா, உனக்கு நான் இவ்வளோலாம் சொன்னல, இவ்வளோலாம் ஜெபம் பண்ணல, உனக்காக ஜெபம் பண்ணல, உனக்கு இதை சொல்லி இருக்கிறல்ல, என்ன மறந்துடாத. பார்வன்ட்டு எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணு, என்ன பண்ணுற, கொஞ்சம் பரிந்து பேசி என்னை ஜெயிலேருந்து என்னை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இவன் மறந்து விட்டான். யாரு, பானபாத்திரக்காரன் மறந்தான். 2 வருஷம் ஆயிடுச்சு, கர்த்தர் மறக்கவில்லை. அல்லேலூயா. இவன் மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க. இந்த நியாயம் இல்லாத இந்த பெண்மணி இடத்துல போய் ஒவ்வொரு நாளும் போய் அலட்டிக்கொண்டே இருக்கிறா, சொல்லிக்கொண்டே இருக்கிறா. கடைசியில் என்ன நடந்து தெரியுமா, அந்த நியாயாதிபதியை யோசித்து பார்க்கறான். அவன் உள்ளத்துல அவன் பேசி பார்க்கறான். என்ன தெரியுமா, என்னடா இது, நம்ம தேவனுக்கு பயப்படாதவன் நல்லா தெரியும், மோசமானவன் நமக்கே தெரியும். இன்னும் இந்த விதவை ஒவ்வொரு நாளும் நம்மளை அலட்டினுக்கிறாளே, இனி நம்மளை என்ன பண்ண
பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த விதவைக்கு ஏதாவது நான் ஒரு நன்மை செய்யணும். கைகளை உயர்த்தோம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. பாருங்க, நியாயம் செய்யணும்னு சொல்லிட்ட பிறகு 5ஆம் வசனம், இந்த விதவை அந்த வசனத்துல அலட்டாதபடிக்கு தனக்குள்ளே அவன் என்ன பண்ணா சொல்லிக்கொண்டா. 6வது வசனத்துல வாசிங்க, இது ஓமையா சொல்லிட்ட பிறகு ஆண்டவர் சொல்றார், வாசிங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்க. அல்லேலூயா. இப்ப நாம சிந்தித்து பார்க்கணும். அவன் அநீதியுள்ள நீதிபதி, அவன் கேடு நிறைந்த நீதிபதி, அவன் தேவனுக்கு பயப்படாதவன், அவன் பொல்லாப்பான மனுஷன், மனுஷனை மதிக்காதவன், அவன் கிட்ட துளி கூட ஈரமே கிடையாது அவன் இதயத்துல. அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஏழை விதவை. ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காதா? ஏதாவது ஒரு பதில் கிடைக்காதா? ஏதாவது கண்களில் தேவை கிடைக்காதா? ஒவ்வொரு நாளும் அலட்டி கொண்டிருக்கிற அந்த மனுஷனை சிந்தித்து பாருங்க. ஏன் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க அடுத்த வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்ல வருது என்ன தெரியுமா? ஒரு அநீதியான, ஒரு கேடு நிறைந்த, ஒரு நியாயம் இல்லாத ஒரு நியாயாதிபதி, நீதியே செய்யாதவன், ஜனங்களுக்கு ஒண்ணும் செய்யாதவன், அவனுடைய இருதயத்தையே மாற்றி இந்த பெண்மணிக்கு நான் ஒரு நன்மை செய்யணும்னு சொல்லும் பொழுது, ஒரு பாருங்க, நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிற நான், ஆண்டவராக இயேசு சொல்றாரு, தம்மை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற பரிசுத்தவான்களுக்கு நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கேடு நிறைந்த நீதிபதி, நியாயாதிபதி, அவருடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றி முடியுமானால், ஒரு பாவமும் செய்யாத தேவன், ஜனங்களுக்கு நீதி செய்கிற தேவன், நீதிபரராய் இருக்கிறவர், நீதிமானாய் இருக்கிறவர், குற்றம் செய்யாத தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணர், ஏழை எளிய மக்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், தன் ரத்தத்தை சிந்தினவர், சிலுவையிலே தன் ஜீவனை நமக்காக கொடுத்தவர், நமக்காக எல்லாமே செய்து முடிப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த விதவை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் போராடினா, எனக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நான் போய் நிற்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவன் இருதயத்தை மாற்றினார். ஆகவே பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நாமும் போராடி நாம் செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில கூட என்ன பண்றாராம்? அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். 8வது வசனத்தை வாசிப்போம். 8வது வசனத்தை சொல்கிறோம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பேனோ? அல்லேலூயா. கடைசியில் அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நான் சீக்கிரத்தில் செய்வேன், ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன், ஆனாலும் நான் மீண்டும் வரப்போகிறேன். மனுஷகுமாரன், இயேசு சொல்றார், மனுஷகுமாரன் பாடுபட்டு, அடிபட்டு, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து, பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு, மீண்டுமாக நியாயாதிபதியாய் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அப்பொழுது மனுஷனிடத்திலே விசுவாசத்தை நான் காண்பேனோ? அல்லேலூயா. ஆண்டவர் கேள்விக்குறியா வச்சுக்கிறாரு. என்ன சொல்றா? விசுவாசத்தை நான் பார்ப்பேன்னு சொல்ல, விசுவாசத்தை நான் பார்ப்பேன்னா, ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் விசுவாசமா இருக்கிறேன்? இன்னைக்கு விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் மேல இருந்த பக்தி குறைந்து விட்டது, ஆலயத்தில் வருகிற பக்தி குறைந்து விட்டது, ஆண்டவர் மேல இருந்த அந்த பற்று குறைந்து விட்டது, ஆதில இருந்த அந்த அன்பு இன்று இல்லை, ஆதில இருந்த அந்த வைராக்கியம், அந்த அபிஷேகம், அந்த கர்த்தருக்காக ஓடின, கர்த்தருக்காக செபிக்கிற, ஆதில இருந்த அந்த பக்தி, வைராக்கியம், சபை, ஆராதனை, நேரம், அந்த காரியத்துல இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் குறைந்து. அதனாலதான் நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோ? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஒருத்தர் தான் பேசுறார். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசம் குறைந்து விட்டது, பக்தி விருத்தி குறைந்து விட்டது, தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ள மக்கள் இல்லை, தேவ சமூகத்துக்கு வருகிற மக்கள் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு பக்தி விருத்தி குறைந்து விட்டது, விசுவாசம் குறைந்து விட்டது, சபைக்கு வருவது குறைந்து விட்டது. இன்னைக்கு பல காரியங்களிலே அலுவலாய், பல காரியங்களிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனால் தேவ சமூகத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு என்று நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, நம் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆனால் ஒன்னே ஒன்று ஆண்டவர் அந்த முடிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஒன்னே ஒன்று அவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? விசுவாசத்தை நான் பார்ப்பேனோ? என் ஜனங்களுக்கு நான் நன்மை செய்து நான் ரெடியா இருக்கிறேன், ஜெபத்துக்கு பதில் கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன், அற்புதம் செய்து நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா என்ன தேடுகிறார்களா? என்னை அதிகமா நேசிக்கிறார்களா? என்னை அதிகமா தேடிய சமூகத்துக்கு வருகிறார்களா? எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு, எல்லாவற்றையும் விட்டு
விட்டு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா, என் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா, என்னுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா, விசுவாசத்தை நான் காண்பேனோ. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நாம் யாரும் நாம் நியாயத்திற்க அதிகாரம் நமக்கு அல்ல, ஆனால் நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. நமக்குள்ளே நான் கரெக்டா இருக்கேன்னா, நானுடைய சமூகத்தில் எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக வாழ்வையை கொடுத்தார், எனக்காக எல்லாமே கொடுத்தாரு, அவருக்காக நான் கொடுக்கிறது ஒரு நாள் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்காக கொடுக்கிறது எவ்வளவு? ஒரு நாள் தான். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அதை நான் உண்மையா கொடுக்கிறேன்னா, நேரத்துக்கு நான் கொடுக்கிறேன்னா, நேரத்துக்கு நான் வரேன்னா, எவ்வளவு பெரிய சூழ்நிலை அதை நினைச்சு நம்மளே பார்க்கணும். எவ்வளோ காரியத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னத்துக்கோ நம்ம போறோம், எதுக்கோ நம்ம போறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம அந்த அளவுக்கு ஆதரவு இருந்தது போல, ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்தது அந்த விசுவாசம் இன்னைக்கு எனக்கு குறைந்துதான் இருக்குது. நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எனக்கு குறைந்தா இருக்குது. ஆனாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற தரமா, நான் வரும் பொழுது என் பிள்ளைகள் இன்னும் எனக்காக என்ன இருக்கணும், பக்தி வைரக்கமாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். நீங்களும் ஜெபியுங்கள். ஒரு விசுவாசம் வீணாய் போகாதபடி கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவர் தாமே வழி நடத்துவாராக. நம்ம எல்லாரும் சோத்திரம் கண்களை மூடி திருவிருந்து ஆராதனைக்கு சோத்திரம் எல்லாரும் ஆயத்தமாகவும், சோத்திரம் கண்களை மூடி திருவிருந்து ஆராதனை கூட நம்ம